விஜய் பிறக்கும் போதே born with a golden spoon, not even silver spoon. He was given cinema life in a platter. தங்கத்தட்டில் வைத்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரை சினிமா துறையில் கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணார். அவர் பெரிய நடிகர், திறமை உள்ளவர் என்று நான் சொல்ல மாட்டேன், மற்ற அவர் ரசிகர்கள் சொல்வார். ஏன்னா அவரை உருவாக்கியது, அவரை கருவிலிருந்து உருவாக்கியது எஸ்.ஏ. சந்திரசேகரும் அவருடைய தாயார் சோபா சந்திரசேகரும். அங்கேருந்து கொண்டு வந்து அவருக்கு ஸ்கிரிப்டை அவருக்கு ஏற்ற மாதிரி எழுதி அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டு நல்ல டேரக்டர்ஸு, டேரக்டர் இஸ் திஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ அந்த கதை களத்தை அமைத்து அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மாஸ் ஹீரோவாக கொண்டு வந்த அனைத்து பெருமையும் அவர் பெற்றோர்களை சாரும், அது மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு அவர் ஆல் செட் அண்ட் டன், ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளணும், ஈ இஸ் அ மாஸ் ஹீரோ. அவர் உச்சத்தில் இருக்கார், மாட்டு கருத்தே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சயின்டிஸ்ட் விண்வெளியில் ராக்கெட் தனியாக அனுப்பிச்சிடுறாரு. நான் ராக்கெட் அனுப்பிச்சா நான் பெரிய விஞ்ஞானி, ஸோ நான் அரசியல் களத்தில் வந்தால நான் என்ன பெரிய விஞ்ஞானி என்பதால் நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எனக்கு எல்லா தகுதி இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்தால், he will become a flop, disaster in politics.